நூலின் பெயர் தயாஜோதி ஞான வாழ்வு. இயற்றியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல். அத்தியாயம் எண் 5, தயாஜோதி. முதல் 2 தலைப்புகளில் தயவுதயம், ஜோதிமயம் என்று தனித்தனியாக கொண்டு விளக்கம் செய்யப்பட்டது. ஆனாலும் இயற்கையாய் தயவும் ஜோதியும் ஒன்றுக்கொன்று பிரியாது செயல்படுகின்றதையே நாம் அனுபவத்தில் காண்போம். இந்த தயவுக்கு ஒளி இயற்கையாயும் இந்த ஜோதிக்கு தயவு தன்மையாயும் இருக்கின்றது. இம்மாதிரி குணி அதாவது குணத்தையுடையது ஆக திகழ்கின்றது உண்மை கடவுள் தத்துவமே அன்றி பிரிதல்லவாம். கடவுளோ ஒப்புயர் இல்லாதவராவார். ஆதலின் கடவுளுக்கு எதையும் உதாரணப் பொருளாக ஒப்பு ஓமையாக எடுத்து கூறி விளக்கிவிட முடியாது. ஏகதேச ஒப்பு ஓமை உருவகம்தான் ஒருவாறு கூற முடியும். ஒன்றன் சுரூப ரூப சுபாவங்களை எல்லா விதத்திலும் முழுமையாக பொருந்தியது வேறு இருந்தால் அல்லவா அப்படி அதை ஒத்தது இது என்று சொல்ல முடியும். அப்படி இந்த பேருலக படைப்பில் புற அனுபவத்தில் காண்டப்பில்லையாம். ஆகவேதான் உவமான உவமேயம் எல்லாம் ஒன்றுக்கொன்று ஏதோ ஒரு வகையில் ஒருவாறு ஒத்தது போல் தோற்றுவதே என அறியப்படும். இங்கு ஒரு விஷயத்தை அறிய வேண்டும். அதாவது உலகப் படைப்பில் இயற்கையாக விளங்கும் உயிரின வடிவங்களையே எடுத்துக்கொண்டுதான் இந்த உவம இலக்கணத்தால் பார்க்க வேண்டும் என்பது குறிப்பு. மற்றபடி சடபுத பொருள்களையோ செயற்கையால் அமைக்கப்பட்டுள்ளபடி அதாவது நகல்களையோ எடுத்து பார்த்தால் ஒன்றுக்கொன்று ஒத்திருப்பதில் வியப்பில்லை. இதனால் ஓரின பொருள்களையும் ஒன்றை வைத்தெடுக்கும் படிகளையும் பல பல காண்பது சகஜம். 2 தலைப்பாக கொண்டுள்ள விஷயமோ தயாஜோதி என்பது அறிவறிய அத்விதமான இறை உண்மை கொண்ட ஒன்றாகும். இது 2 அல்ல என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதனால் இதற்கு உவமையில்லை என்பது தெளிவாம். இப்படி 2அற்ற ஒரு பொருளை உலகில் எத்தனையோ காணக்கூடும். அது குணம் குணிப்பொருளாக இருப்பதை அறிவது எளிது. காட்டாக இனிப்புடைய சர்க்கரையை காணலாம். இனிப்பாகிய குணத்தை கொண்ட குணிப்பொருள் ஆம். இதுபோல் ஒளி ஞாயிறு கொள்ளலாம். ஆனால் இங்கு ஏற்கப்பட்டுள்ளது தயாஜோதி என்ற அத்துவித மெய்ப்பொருள். தயவு என்றால் என்ன என்பவை உலகம் அறிந்திருக்கிறதை விட சன்மார்க்க சத்திய விசாரத்தால் அறியப்படுவதன் விளக்கமே முன் 2 தலைப்புகளில் குறிக்கப்பட்டது. தயாஜோதி அத்துவிதமான ஒன்றே என்றாலும் தயா ஜோதி 2ம் தனித்தனி விளக்கம் கொண்டுள்ளனவாகும். ஆகையால் தான் தயாவை பற்றி ஒரு விளக்கமும் ஜோதியை பற்றி மற்றொரு தனி விளக்கமும் முன் கொடுக்கப்பட்டன. அங்கும் ஒன்றில் மற்றது ஓரளவு கலந்து வந்துள்ளதையும் கண்டோம். அப்படி வந்தது அதன் அத்துவித இயல்பை சுட்டுவதேயாம். இவ்விடத்தில் அதனை 2அற்ற ஒன்றாகவே கொண்டு நன்கு தெளியலாம். உலகியலில் விளக்கையும் சுடரையும் ஜோதியையும் பலரும் அறிந்துள்ளனர். ஆனால் அருள் விளக்கையும் அருட்சுடரையும் அருட்ஜோதியையும் கண்டவர்கள் யார்? புற உலகில் காணத்தான் முடியுமா? ஏனெனில் ஜோதி சுடர் விளக்கு புறத்தை விளங்கி ஒளிவதால் பலரும் காண முடிகின்ற பொருளாய் இருக்கிறது. ஆனால் அருள் என்பது புறத்தில் காண முடியாது. அருவமான பண்பு உணர்வுக்கு விளங்குவது அது உள்ளத்துணர்வில் ஒளிரும் கடவுள் தன்மையாம். மேலும் அது கடவுளிடத்தில் பெரும் கருணையாகவும் மனிதனிடத்தில் உயிர் இரக்கமாகவும் மற்ற ஜீவர்களிடத்தில் அதனதன் இனப்பற்றுதலாகவும் விளங்குகின்றது. இந்த அருள் உணர்வு உள்ளத்திலே காரியப்பட்டு அனுபவத்தில் விளங்குவதால் அக அனுபவமேயாம். இதனால் தான் நம் வள்ளலார் அருள் உணர்வை கொண்டு புற ஒளியையும் சுடரையும் ஜோதியையும் அவ்வருளின் ஏகதேச கூறுகளாய் அறிந்து போற்றினார். அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே என்பது அவர் பாடியருடைய அருள் விளக்க மாலை பாசுரத்தின் முதலடியில் காண்கின்றோம். அருட்பக்குவ வசத்தால் சத்திய ஞான அம்பலத்திலே அருட்பெரும்பதியை கண்டு
பூரணமாக கலப்பெய்தி அதுவாகி நிற்கின்றார். அந்த அக அனுபவம் பெருகி வெளிப்படுகின்றது இந்த துதிப்பாடல் ஆறாக. அந்த அருட்பேரனுபவத்தை அகமிருந்து பெருக்கி அனகமாக விரிக்கும் பெற்றியை குறிப்பது அருள் விளக்க ஒளி. அந்த ஞான சிற்றம்பலத்தினின்று விரிந்து உடலில் நிறைந்தது அருட்சுடராக விளங்கும் நிலை. இதற்கு மேல் அவ்வருட்சுடர் விரிந்து பரவி சூழ்வெளி எல்லாம் நிரம்பிய நிலையைத்தான் அருட்பெரும் ஜோதியாகி உள்ளதாய் உணரப்படுகின்றது. இங்கனம் திருவருட்பிரகாசர் அக அனக ஜோதிமயமாய் விளங்கும் நிலையைத்தான் சுத்த சன்மார்க்க அடைவு என்பது. இந்த அனுபவ வாழ்வு முன்பு ஏற்படவில்லை. அப்போது நிறையருள் விளங்கவில்லை. ஆகவே புறத்திருந்து சென்று உட்கூடி ஒழியவே நேர்ந்ததாம். இந்த கருத்தையே புறத்திருந்து மாணிக்க வாசகர் கண்டு ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே என போற்றி உள்ளொன்று மறைந்தார் என அறிகின்றோம். இப்பொழுது நாம் சுத்த சன்மார்க்க முறைப்படி சுத்த தயவால் காண்கின்றோம். இதில் விளக்கும் சுடரும் ஜோதியும் காட்சியாகின்றன. அவை தயா விளக்கு, தயா சுடர், தயா ஜோதியாக காண்பதோடு அந்த விளக்கு, சுடர், ஜோதி ஆகிய மூன்றுக்கும் உரிய சிறப்பு அனுபவ இயல் விளக்கமாக ஒளி, பரம், பெரும் என்னும் முப்பகுதிகள் முறையே கூடி உள்ளனவா. இதனால் நம் தயவு பாடலில் முதலாய் அமைந்த தயா விளக்க மாலையின் கண் முதல் அடியில் தயா ஒளி விளக்கே தயா பரஞ்சுடரே தயா பெருஞ்சோதி என்னரசே என போற்றச் செய்துள்ளது அந்த தயவு கடவுள். இதில் தயவினால் காணப்பட்ட அந்த அகவிளக்கு ஒளிவிளக்கு என்றது ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதை சுட்டுகின்றது. மற்றபடி விளக்கு என்று மட்டும் வந்திருந்தால் ஒளிவிட்டு எரியாமல் ஏற்றப்படாத தீபமாய்க் கொள்ள இடம் ஏற்பட்டிருக்கும் என எண்ணத் தோன்றுகிறது. தயா ஒளி விளக்கே என்று வந்துவிட்டதால் இப்பொழுது அது பிரகாசித்து எரிந்து கொண்டு யாவரும் எளிதில் கண்டு புகழ்ந்தேத்தி நலம் காண உதவும் என்பது கடவுள் திருவுள்ள குறிப்பு போலும். மேலும் தயா ஒளி விளக்கிலிருந்து வெளிப்போந்துள்ளது தயா சுடரல்ல தயா பரஞ்சுடர் என்பதும் அதன் தெய்வீக உயர் சிறப்புண்மையை சுட்டுவதாக கொள்ள இடம் கொடுக்கின்றது. இதற்கு மேல் ஜோதியின் நிறை இயல்பை குறிக்க வந்தது தயா பெருஞ்சோதி எனக் கொள்வோம். முடிவாக அருட்ஜோதி சிவமே என்றதினால் சைவபரத்தின் கண்கண்ட அருளுடைய ஜோதியை சுட்டி நின்றது. அதனை உளமாற போற்றிக்கொண்டு அருள் அடைகின்றவர்கள் சுத்த சைவராயிருத்தல் அமையும். ஆதலின் பிற சமய மதத்திலிருந்து பயில்வோர் நிறை உள்ள நிகழ்வோடு போற்றிக்கொள்ள தயக்கம் ஏற்படக்கூடும். அதனால் அந்த ஜோதியின் பெருமை பரவும் எல்லை அளவு கடந்ததாய் இல்லாது இருக்கலாம். அம்மாதிரி எல்லாம் அமையாது. இங்கு தயா பெருஞ்சோதி அரசே என வந்ததால் இந்த ஜோதி சமய மதாதீத உண்மை கொண்டதாயும் அளவாலும் சிறப்பாலும் பெருமை பொருந்தியதாயும் எவ்வுலகத் தெவ்வுயிரையும் எப்பொருளையும் தன் ஆட்சியால் என்றென்றும் விளங்கச் செய்பவராயும் உள்ளதையெல்லாம் குறிக்கின்றதாம். இவற்றிலிருந்து நாம் அறிய வேண்டியது அன்றைய சுத்த சன்மார்க்கம் சைவநெறி சார்பிலிருந்து தோன்றியதால் அதனை சுத்த சிவ சன்மார்க்கமாக கொள்ளப்பட்டு நம் வள்ளற்பெருமானால் வெளியிடப் பெற்றது. இதற்கு பிரிது ஒன்றும் சான்று தேட வேண்டியதில்லை. திருவருட்பா 6ஆம் திருமுறையில் தனிச்சிறப்புடன் திகழ்கின்ற அருட்பெருஞ்சோதி அகவல் ஒன்றே போதும். அது எப்படி தொடங்கப் பெற்றுள்ளது என்பதை பாருங்கள். அருட்சிவநெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவவதியாம் அருட்பெருஞ்சோதி என வந்துள்ளது. திருவருளால் அன்று அச்சிவநெறி சார்பால் வெளிப்பட்ட கடவுள் அருட்சிவபதி ஆம். அதுவே அருட்பெருஞ்சோதி என்பதுதான் வள்ளல் அனுபவ உண்மை. அருட்பெருஞ்சோதி இறைவனின் மதங்கடந்த உண்மை விளக்கமே. இன்று அருட்பெருஞ்சோதியின் சார்பில் அதன் உண்மையை மேலும் நன்கு விளக்கி யாவரும் எளிதில் அறிந்து விரும்பி ஏற்று பெரும்பயன் காண உதவ தோற்றுவிக்கப்பட்டுள்ளது நம் தயா பெருஞ்சோதி கடவுள் உண்மை ஆகும். நமது ஆண்டவர் இப்பொழுது தயா பெருஞ்சோதியாக வெளிப்பட்டுள்ளார். இவரை நாம் நமது சிறநடு சிற்றம்பலத்திலிருந்துதான் காண்கின்றோம்.
காண்கின்ற நாமும் காணப்படுகின்ற அவரும் இரண்டுபடா ஒன்றியுள்ள நிலையிலிருந்துதான் இந்த காட்சி அனுபவம் வெளியாகி உள்ளது. இது அந்நிலையில் முதலில் தயா ஒளிவிளக்காய் தோன்றி தயாபரன் சுடராய் விரிந்து பின் தயாபெரும் ஜோதியாய் அகண்ட வெளிமுழுதும் நிரம்பி திகழ்கின்ற காட்சியாம். இத்தயாபெரும் ஜோதி காட்சி நிலையே கடவுள் பூரண நிலையாய் இருப்பது மன்றி நமது இயல் உண்மை விளக்க நிலையாகவும் அறியப்படுகின்றது. இப்படி விளங்குகின்ற கடவுளோ ஒருவரேயாக இருக்கின்றார். அகண்ட வெளி நிரம்பிய ஒன்றேயான தயாபெருஞ்சோதி கடவுள் அவ்வெளிநிலையில் எந்த இடத்தும் எந்த காலத்தும் எந்த சூழ்நிலையிலும் எதனாலும் பிரிக்கப்படாராய், தாக்கப்படாராய், மாற்றப்படாராய் எங்கும் நிறை இயல்போடு விளங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் இப்படி விளங்கிக் கொண்டிருக்கும் அத்தயா பெருஞ்சோதி கடவுளை காண்கின்றது ஆன்ம சிற்சபை என்னும் அணுநிலையில் தயாவொளி விளக்காயிருந்து தயாபரன் சுடராய் விரிந்து தயாபெருஞ்சோதியாய் நிறைந்த காட்சியால் தான் அனுபவமாகின்றதாம். இப்படித்தான் தயாபெருஞ்சோதி அணுத்துவத்தினின்று அகண்டத்தில் நிறைந்துள்ளதாய் தோற்றுகின்றதாய் உள்ளது. இப்படி தோற்றுகின்ற கடவுள் ஜோதி அனுபவம் ஏற்றுள்ளது கடவுளும் ஆன்மாவுமாகிய ஒரு சிற்றணுவேயாம். அந்த கடவுளோ அகண்ட வெளி நிரம்பியும் எங்கும் பூரணராயும் இருக்கின்றதால் எந்த இடத்திலுள்ள எந்த சிற்றணுவை வேண்டுமானாலும் தயா பெருஞ்சோதி அனுபவத்துக்குரிய கடவுள் ஆன்மாவாக விளங்க முடியும். அப்படி விளங்க வேண்டுமானால் அந்த அணுவுக்கு தயாஜோதி ஞானம் பெற்ற பக்குவ மனித தேகம் ஏற்றிருத்தல் இன்றியமையாததாம். மற்றெந்த சூழ்நிலையிலும் ஒரு குறிப்பிட்ட கடவுள் ஆன்மாவுக்கு இந்த தயா பெருஞ்சோதி அனுபவம் உண்டாவதில்லை. ஓரணுவில் இந்த தயாஜோதி கடவுள் உண்மை வெளிப்பட்டு விளங்குகின்றதென்றால் அதனை ஏற்றுள்ளது யார்? கடவுளா, மனிதனா? ஆம், கடவுள் மனிதனாகிய ஒருவனே. இவன்தான் நிறை மனிதன் என்றும் சுத்த சன்மார்க்கன் என்றும் குறிக்கப்படுவது. இவன் அக அனுபவத்தில் தயா பெருஞ்சோதி நிறை வடிவினாய் திகழ்கின்றதோடு தன்னுடைய புறத்தேக வடிவையும் அழிவற்ற சுத்த வடிவாய் ஆக்கிக்கொண்டு விளங்குகின்றவனாகி விளங்குவான். உண்மையில் ஒன்றான கடவுளே எங்கும் பூரணராய் இருப்பதால் அவர் ஒருவரே எண்ணற்ற நிறை மனிதனாகியும் திகழ்வார். அந்நிலையில் வாழும் அந்நிறை மனிதனும் தான் ஒருவனே தயா பெருஞ்சோதியாக அனுபவபூர்வமாய் திகழ்ந்து கொண்டுள்ளதோடு தானே எங்குமுள்ள பலவாகிய நிறை மனித வடிவிலிருந்து தயாஜோதிமயமாய் விளங்கிக் கொண்டிருப்பதையும் உணர்வான். மேலும் இவன் ஒருவனே மற்றெல்லா உயிரின வடிவங்களிலும் பொருள்களிலும் ஏன் எல்லா சிற்றணுக்களிலும் அகனின்று அனக நிறைவுற்று தயாபெருஞ்சோதியாகவே எக்காலும் இருப்பதாய் அறிவான். இப்படியுள்ள தயாபெருஞ்சோதி கடவுள் அல்லது நிறை மனிதன்தான் தன் உண்மை அனுபவம் வெளிப்பட்டு விளங்கச் செய்ய வேண்டி தன் அக அனுத்துவ நிலையை சூழ்ந்துள்ள தயாஜோதியையே பொருள் வடிவங்களாக, ஜீவதேகங்களாக, அறிவு விளக்கங்களாக, யோக சித்திகளாக ஆக்கி அழித்து கொண்டே வந்து முடிவில் தன் அகநிலையே அனகநிலையாக பெருக தயாபெருஞ்சோதியாக விளங்குவான். இப்பொழுது தயாஜோதியையே கடவுளின் நிறை மனிதனின் பூரண வடிவமாக கொள்ளுவோம். தயா என்பதை அகத்திருக்கும் கடவுளான சிற்றணு நிலையாயும் ஜோதியை அகண்ட வெளிநிறை ஒளியாயும் கொள்ளுவோம். இந்த தயாஜோதியின் விளக்கம் மனிதனுக்கு பின் ஞான வாழ்வழிக்க துணையாய் வழங்கப்பட்டுள்ளது. ஆகையால் மேலான தயாநிலை ஏறி நின்று சூழுலக வாழ்வை தயாஜோதியால் நடத்த வேண்டியிருக்கிறது. அடுத்த தலைப்பு தயாஜோதி வாழ்வு. எப்படி தயாஜோதி கொண்டு உலகில் வாழ்வது? நாம் பெற்றுள்ள தயாஜோதி கடவுள் விளக்கம் அகம்புறமாகிய இரண்டு இடத்தும் நிரம்பியுள்ளது. அக தயாநிலை ஒருபடித்தாய் இருந்து கொண்டு தன் உண்மையை புறத்தே ஐஞ்சக்தி வண்ணமாய் ஜோதி உலகில் விரித்தும் சுருக்கியும் காட்டிக்கொண்டே உள்ளதாம். இந்த ஐஞ்சக்தி அனுபவம் வெளியாகி விளங்கும் நிலையில்தான் இந்த மனித பிறப்பில் அக உண்மை நிலையை உருவாறு கண்டு அத்தோடு கலந்தொன்றி போகும் யோக முடிவாம் அருளிறையில் மறைந்து போவதாய் இருக்கின்றதாம்.
ஆகவே தயாஜோதியின் இருமை இயல் ஒன்று நிறைவான தயாவாகவும், மற்றது பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, யோகசக்தி, அருட்சக்தியாகவும் விளங்க காண்கின்றோம். இந்த இருமை கொண்ட கடவுளை நாம் தயாஜோதியா கண்டுகொண்டிருக்கின்றோம். புற நிறைவின் பெருநிலையை பெருஞ்சோதி என ஆக்கிக் கொண்டுள்ளோம். இப்படித்தான் அருட்பெருஞ்சோதியும் நமது ஆண்டவர் உண்மையை குறித்து விளங்குவதாம். இதில் அருள் அக உண்மை நிலையாகவும், பெருஞ்சோதி அகண்ட வெளியில் காரியப்பட்டு கொண்டுள்ள ஐஞ்சக்தியை குறிப்பதாயும் கொள்ள நேர்ந்தது. தயா பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி இரண்டும் ஒரு பொருளை சுட்டுவதாய் அறிகின்றோம். அருள் என்பதும் தயவு என்பதும் ஒரு பொருளையே உணர்த்துகின்றதாக தோற்றினும், அருள் இறை இயலுக்கே உரியதாயும், தயவு இறை தயவு எனவும் ஜீவதயவு என விளங்கலால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் பொது உரிமை விளக்கம் தருவதாயும் அறிகின்றோம். மேலும் அந்த அருள் இறையின் நிறை நிலையிலிருந்து காரியப்படும் ஐஞ்சக்திகளை பொருளாதி அருள், அதாவது ஏகதேச சக்தியாக கொள்ளக்கூடியதாய் இருப்பதாம். ஆனால் தயா பெருஞ்சோதியில் தயா கடவுளின் அகநிலையை சுட்ட அதன் வெளியீடாம் ஐஞ்சக்தியை பொருட்சக்தியாதி அருட்சக்தியாகவே கொள்ளுதல் அமைகின்றது. இன்னும் ஒரு முக்கிய அனுகூலம் யாதெனில், அருளுக்கு பதிலாய் கொள்ளப்படுகின்ற இத்தயவு என்ற சொல்லில் வந்துள்ள உகர இறுதி எழுத்தே ஐந்தாவது உயிரெழுத்தாய் அமைந்து வகரமெய்யாம் அருள் வண்ணமாய் ஐஞ்சக்தி உண்மையையே சுட்டி நிற்பதாயும் அறிகின்றோம். இதனால் இருநிலை உண்மை கொண்ட இறைவனை தயாபெரும் ஜோதியையே கூட சுருக்கி தயவாக அமைந்திருக்க காண்கின்றோம். இந்த பொருத்தம் அருட்பெருஞ்சோதியில் காண்டற்கில்லாதது வெளிப்படையே. அருளோடு பெருஞ்சோதியை ஒன்றுபடுத்திக் கொள்ள முடியவில்லை. ஆகவே இன்று கடவுளரின் முழு விளக்கமும் இந்த தயவு என்ற ஒரு சொல்லில் அடைய பெற்றுள்ளது. அந்த இறைவனின் பெரும் தயவு செயலே. இப்பொழுது நம் தயாஜோதிபதி உண்மை பூரண விளக்கத்தோடு இந்த தயவு வண்ணமாய் திகழக்கொண்டு நிலவுகின்றோம். இந்த தயவோடு இவ்வுலகில் வாழ்வதே தயாஜோதி இறைவாழ்வாகும் என்பதும் உண்மையாம். இதனால் தயாஜோதி கொண்டு வாழ்வதென்பதும் தயவுடன் வாழ்வதென்பதும் ஒன்றேயாம். நம் பதியே தயவு வடிவாய் பூரண நிலையில் திகழ்கின்றார். அவரை காண்கின்ற நாமும் அகத்தே தயா என்னும் நித்திய வடிவோடும் புறத்தே உகர வண்ண ஐஞ்சக்தி விளக்கத்தோடும் கூடி தயவு ஆகவே இருக்கின்றோம். ஆகவே புற வாழ்க்கை அனுபவத்தில் தயவை பெருக்கிக் கொண்டு போக அந்த தயவு உயிர் நிலையிலிருந்து கடவுள் நிலைக்கு நம்மை உயர்த்திவிடக்கூடியதாய் இருக்கிறது. அதனால் இத்தயவு வாழ்வுதான் அடி நிலையிலிருந்து தொடங்க பெற வேண்டும். புலனின்ப நாட்ட சிறு வாழ்வில் சுற்றி கொண்டும் தயவில்லாத ஜீவ கருணையற்ற கொலைபுலி நெறியில் சென்று கொண்டும் இருந்தால் இறை உண்மையும் விளங்காது, இன்ப வாழ்வும் பெற முடியாது. ஆகையால் தயவுடையவர்களாய் தான் எல்லா மக்களும் வாழ்வை மேற்கொள்ளுதல் வேண்டும். இது நமது உண்மை கடமையும் நம் கடவுளர் நமக்கிட்ட பேராணையுமாம் ஆகும். அடுத்த தலைப்பு ஜீவதயா விளக்கம். ஜீவதயா விளக்கம் என்பதும் ஜீவகாருண்ய விளக்கம் என்பதும் ஒன்றே. இந்த ஜீவதயா விளக்கம் முழுமையான நல்வாழ்வை உலகுக்கு வழங்குவதாய் இருக்கின்றது. உலக மக்கள் எல்லோரும் ஒரு பெருஞ்சமுதாயத்தை ஒரே உயிரினத்தைச் சேர்ந்தவர்களாய் ஒன்றான கடவுள் உண்மையையே ஒவ்வொருவரும் அகத்தும் புறத்தும் சூழப் பெற்றுள்ளவர்களாய் இருக்கின்றதை உள்ளவாறு உணர்ந்து தயவோடு ஒத்து வாழ்ந்து இன்புற வேண்டியிருக்கின்றதாம். இதனால் மக்களாய் பிறந்துள்ள யாவரும் உண்மை தயா விளக்கத்தை நன்கு புரிந்து கொண்டு அதற்கிணங்க வாழ பழகுதல் வேண்டும். உண்மையை அறியாது மக்கள் சமுதாயம் தயவு செயலுக்கு தடையான வேற்றுமை உணர்ச்சிகளையும் அவா வெகுளி மயக்க உணர்ச்சிகளையும் மற்றும் கற்பனையால் ஆக்கிக் கொள்ளப்பட்டிருக்கும் சமூக பிரிவினைகள், ஜாதி இன வகுப்பு பிரிவினைகள், கட்சி பிரிவினைகள் முதலியனவெல்லாம் ஒன்றுபட்ட தயா வாழ்வுக்கு தடைகளேயாம். ஆதலின் இந்த தடைகளை ஒழித்தல் அவசியமாம். இவைகளால் ஏற்பட்டுள்ள தீமைகளையும் கேடுகளையும் அழிவுகளையும் அன்போடு நோக்கும் போது
இவ்விளைவுகள் எல்லாம் அறியா பழக்க வழக்கத்தால் தோன்றி உள்ளனவாகக் கண்டு இவற்றை விலக்கி ஒழிக்க முனைவோம். அப்படி செய்வதுதான் அறிவுடைமையும் முக்கிய கடமையுமாகும். உயர் அறிவும் செயல்திறனும் பெற்றுள்ள மக்கள் சிறந்த முறையில் உலக வாழ்வை அமைத்துக் கொண்டு அமைதியாக ஆனந்தமாக விளங்குதல்தான் நன்றாம். ஆகையால் பொது தயா நோக்கோடு புது வாழ்வை வகுத்துக் கொள்வோம். தயா வாழ்வுக்கு 3 கூறுகள் உள்ளன. அவையாவன: 1 தயா ஒழுக்கம், 2 தயா விசாரம், 3 தயா இன்பம் என்பனவாம். இம்மூன்றாலும் தான் தயா விளக்கம் நிரம்ப பெற்ற நிறை இன்ப வாழ்வு கிடைக்கப்பெறும். ஆதலின் இவற்றை விவரமாக தெரிந்து கொள்ளுதல் நன்றாம். 1 ஜீவதயா ஒழுக்கம். உயர் அறிவு படைத்த மனிதன் அவ்வறிவு கொண்டு அறிதற்கரிய உண்மையை அறிந்து அதன் இயக்க செயல்முறையையும் உணர்ந்து அவற்றிற்கு தக வாழ்தல் வேண்டும். உலகில் உயிரினங்கள் தோற்றுவிக்கப்பட்டு வாழ்கின்றன. அவைகளுக்கு உயிரையும் உடல்களையும் வாழ்வுக்கான எல்லா பொருள்களையும் ஆற்றல்களையும் உதவி கொண்டிருக்கும் அழியா சக்தியே கடவுளாக கொள்ளப்படுகின்றது. அந்த கடவுளை இன்று தயவு வண்ணமாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டு உய்வடைய நேர்ந்துள்ளது. அந்த தயவு கடவுள் அல்லது கடவுள் தயவு எவ்வுயிருக்கும் வாழ்வளித்து வருகின்றது. மனிதன் இந்த உண்மையை புரிந்து கொண்டுள்ளான். மேலும் இவன் அறிவுக்கு அறிவாயிருந்து விளக்கம் செய்கின்றதும் வாழ்வில் விளங்கச் செய்து கொண்டிருக்கின்றதும் அந்த கடவுள் சக்தியே என்பதையோர்ந்து கொள்ளுகின்றான். இதற்கு மேல் உண்மையில் அந்த கடவுளே அகமிருந்து தயவு செய்து கொண்டிருப்பதாகவே அறிந்து அதுவே தன் உண்மை என்பதை தெளிந்து கொண்டு விட்டிருக்கின்றான். இதனால் கடவுள் தயவு செய்கின்றது இவன் செய்யும் செயலின் ஆதாரமாகவே இருக்கிறது. ஒரே தயவு நிலையிலிருந்து பூரணமாய் வெளிப்படுகின்றதைத்தான் கடவுள் தயவு எனவும், குறிப்பிட்ட ஒரு மனிதனில் செயல்படுகின்றதை அம்மனிதனின் ஜீவதயவு எனவும் கொள்ள நேருகின்றது. ஆகையால் ஜீவதயவே நிறை நிலையுறும் போது கடவுள் தயவாகின்றது உண்மையாம். இதுகொண்டுதான் ஜீவதயா ஒழுக்கம் மனிதனுக்கு உரிமையும் இயல்பும் என்பது தெளிவாகின்றதாம். மனிதன் ஏன் ஜீவதயா ஒழுக்கம் பூண்டு வாழ வேண்டும் என்பதற்கு காரணம் இதனால் விளங்குகின்றதாம். தயவுமயமான கடவுளே இவனாய் இருந்து தயவு செய்து கொண்டிருக்கின்றதை உணர்கின்ற போது இவன் தயவு செய்யாதிருக்க முடியுமா? அப்படி தயவு செய்யாதிருந்தால் அது இவனது அறியாமையும் அவக்குவமுமே ஆகும். ஆகையால் இவன் நிறை தயவு உடையவனாய் ஆகி பதிமயமாய் நிலவுவதற்கு இவன் உள்ளத்திலிருந்து உண்மை தயவால் கசிந்துருகி சூழ் உயிர்கட்கு முக்கியமாக தன் உரிமை இனமாகிய மக்கள் யாவருக்கும் தயவு செய்து பழகி நிறைவு பெற வேண்டும். ஜீவதயவு ஒழுக்கத்தால் தான் மனிதன் கடவுள் தயவை அறிந்து அடைய முடியும். தயவில்லாத கடின சித்தத்தில் ஜீவர்களுக்கு இரக்கம் கொண்டு நெகிழாத உள்ளத்தில் கடவுள் தயவு விளங்காது. இதனால் தான் அறிவாற்றலால் புறத்தோற்றம் சொல் செயல் வாழ்க்கை நடைமுறையால் எவ்வளவு சிறந்து விளங்கிய போதும் கடவுள் தயவுக்கு உரியவர்கள் ஆகாது, கடவுள் இன்ப வாழ்வை பெறாது, வீண் போகின்றவரேயாவர் தயவில்லாதவர்கள். ஜீவதயவால் ஜீவர்களுக்கு உண்டாகும் துன்பத்தை போக்கி இன்பத்தை உண்டு பண்ணுகின்றவன் தனது உள்ளத்தில் கடவுள் தயவால் சுத்த இன்பானுபவத்தையே வெளியாக்கப் பெறுகின்றான். நிறை தயவு வெளியாம்போது நிறைந்த இன்பம் அடைவது இயல்பாகும் என்பது தெளிவு. ஆகையால் ஒருவன் உயிர்களில் சிறந்த பிறவி ஏற்றுள்ள தன் போன்ற ஓர் ஆன்மாவுக்கு உண்டாகும் துன்பத்தை நீக்கி இன்பத்தை உண்டு பண்ணுவது அவசியமாகின்றது. ஓர் ஆன்மாவுக்கு உண்டாகின்ற துன்பம் எது, இன்பம் எது என்றால் பசியினாலும் கொலையினாலும் உண்டாகின்ற துன்பமே பிற எல்லா துன்பங்களையும் விட கொடியதாய் இருக்கின்றது. அந்த மற்ற துன்பங்களை போக்கி இன்பத்தை உண்டு பண்ணுவது நல்லதுதான். அவற்றை உபாய வகையால் செய்துவிடக்கூடும். ஆனால் பசியாலும் கொலையாலும் உண்டாம் துன்பம் ஜீவ விளக்கத்தையே குலைத்து அழித்து விடுவதாய் இருக்கின்றதாம். அத்துன்பத்தை ஒழித்து இன்பத்தை உண்டு பண்ணுவது மிகச் சிறப்புடையதாகும். இதிலும் பசித்துன்பம்தான் பொதுவாக எல்லோரையும் எப்பொழுதும் பாதிப்பதாய் உள்ளதால் அதனை போக்கி உயிர் வாழ்வில் நன்கு விளங்கச் செய்வது ஒன்றே மிக மேலான ஜீவதயவு செயலாக இருக்கின்றது.
மேலும் இத்தயவு செயல் மக்கள் விஷயத்தில் தான் முதன்மையாக கடைபிடிக்கப்பட வேண்டியுள்ளது. ஏனெனில் பிற உயிரினங்களின் பசியை போக்க கடவுளே அருள் நியதிமுறை வகுத்து நேரடியாக கவனித்துக் கொள்ளுகிறார். மனித உயிர்க்கும் அந்த கடவுள் நியதிமுறை பொதுவாக இருந்தாலும் இவன் தயவுடையவனாகி மேல்நிலையுற்று பேரன்பில் வாழ வேண்டியவனாய் இருக்கின்றான். ஆகையால் இவன் தயா முயற்சி செய்து சுத்த உண்டி உண்டு வாழ்வதோடு சூழ்ந்துள்ளவர்களுக்கும் சுத்த உணவால் பசியை போக்கி இன்பத்தை உண்டு பண்ணி தன் உள் தயவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். உண்டி கொடுத்து உயிர் விளக்கம் செய்வதுதான் சிறந்த தயா விளக்கச் செயலாகும். எல்லாருக்கும் பசி பொதுவாய் இருப்பதாலும் அப்பசியை போக்க உணவு யாவருக்கும் தேவையாக இருக்கின்றது. ஆகையால் ஜீவதயவு எல்லோரும் கொள்ள வேண்டியது அவசியம். பசிக்கு நல்லுணவு எல்லோருக்கும் தேவை. ஆனால் சிலர் மட்டும் தம் தேவைக்கும் தன்னை சார்ந்துள்ள சிலர் தேவைக்கும் வேண்டியதை விட அதிகமாகவே பொருளீட்டி அது கொண்டு உண்டு கழித்திருக்கின்றனர். அதே நேரத்தில் பலர் ஏழ்மையாலும் இயலாமையாலும் குறைந்த அளவு தேவையையும் அடைய பெறாமல் உணவு குறைவாலும் பட்டினியாலும் துன்புற்று மடிந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சிலர் எந்த வகையிலும் உணவு சேகரித்துக் கொள்ள வழி தெரியாது அல்லலுற்று அழிகின்றனர். தயவுடைய வசதியானவர்கள் ஏழை எளியோர்க்கு தயவு செய்து உதவுதல் வேண்டும். அந்த உதவி நேரடியாக அன்னதானம் செய்வதல்ல, அவர்களை நன்முயற்சியில் ஈடுபடுத்தி தொழில் செய்வித்து போதிய ஊதியம் வழங்கி நல்வாழ்வுக்கு வழி செய்தல்தான் ஜீவதயா செயலாகும். செயல்புரியும் திரள் அற்றவர்கள் விஷயத்தில் தயவாளர்கள் உணவுக்கு ஒருவாறு வழி செய்தல் வேண்டும். பசியை போக்கி வாழ வைக்கும் இரக்க சித்தமுடையவர்கள் பிறருடைய வாழ்விலும் வேறு இடையூறுகளை நீக்குதல் உடன்பாடும் எனினும் எளிதும் ஆகும். ஆனதால் பசியாற்றும் ஜீவதயா செயல் முக்கியமாக கொள்ளப்பட வேண்டியுள்ளதாம். மக்களுக்கு தயவு செய்ய வேண்டியதே ஒருவனுடைய முதல் கடமையாக இருக்கின்றது. இதனை அறியாமல் மக்கள் ஒருபுறம் உணவின்மையால் வாடி வதங்கி மடிந்து கொண்டிருக்கையில் அவர்களை காப்பதை விட்டு மாடு, ஆடு, நாய், பூனை முதலியவைகளையும் கோழி, கிளி, புறா முதலியவைகளையும் அதிகம் கவனித்து உணவளித்து காப்பது சரியா? அவற்றை நம் தினசரி வாழ்வுக்கு துணையாய் கொள்ளும் போது நாமே கவனித்து காக்க வேண்டியது நம் கடமையே. மற்றபடி கடவுள் நியதியால் அவை வாழ்விடல் முறையே. அக்கீழின உயிர்கள் நியதிப்படி தோற்றுவிக்கப்பட்டும் காக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் அடுத்து மேலின பிறவிக்கு ஏற்றிவிடவே அந்நியதி வேகம் கொண்டுள்ளது. ஆகையால் நாம் அருள் நியதிக்கு மாறாக சிறு ஜீவர்களுக்கு அதிக இரக்கம் காட்டி வாழ்விப்பதால் மேற்பிறப்புக்கு செல்ல தாமதம் ஏற்படுகின்றது. அவ்வுயிர்களின் விஷயத்தில் அதே சமயம் கடவுள் தயா வாழ்வுக்கு நெருங்கியுள்ள மக்களை கவனியாது மடிய விடுதல் திருவருட்சம்மதம் அல்லவாம். இந்த நியாயத்தின் பேரில் தான் மக்கள் வாழ்வுக்காக வழங்கப்பட்டுள்ள ஓரறி உயிராகிய தாவரங்களை தேவையான அளவு விளைவித்துக் கொள்வதும் அவற்றிற்குண்டாகும் பயிர் நோய்களையும் கேடு செய்யும் கிருமி கீடங்களையும் அழித்து விளைவுப் பொருளை சேகரித்து மக்களை காத்தல் தயவுடைமையே யாம். தாவரமல்லாத மேலின உயிர்களை வதைத்து சிதைத்து மனிதன் ஏற்று வாழ்வது முறையாகாது. தாவரத்தைத்தான் மற்ற உயிர்களுக்கு எல்லாம் உணவாக வேண்டி பெருவாரியாக தோற்றுவித்துக் கொண்டுள்ளார் நம் ஆண்டவர். மெய்யறிவடைந்துள்ள மனிதன் தயவு வாழ்வுக்கு இந்த தாவரத்தையே விருத்தி செய்து ஏற்று மேல்நிலையுறுதல் முறையாக இருக்க அதனை அறியாது புலனென்ப வேட்கையாலும் நாக்குச் சுவையின் விருப்பாலும் மூடப்பழக்கத்தாலும் தாவரமல்லாத உயிர்களை கொன்று தின்று வாழ்தல் பெரும் தவறேயாகும். இவனுக்கு புலாலிச்சை இல்லையாயின் வேணிற் கொலையும் செய்யான். அந்த உயிரினங்களை பேணி காத்து பல்கி பெருகவும் செய்யான். அப்போது அவைகளும் நியதிப்படி தான் அளவாக தோன்றி மறையும். மக்களினமும் சுத்த ஆகாரத்தால் சத்துவ குண சம்பந்தமும் அடக்க வாழும் கொண்டவனாய் விளங்கும் போது மக்களினமும் கட்டுப்பாடின்றி பெருகாது அளவாகவே இருக்கும். மனிதன் ஜீவதயா ஒழுக்கம் பூண்டிருந்தால் அரிதிற் பெறுகின்ற அறிவியற் சாதனங்களை பயன்படுத்தி உலக மக்கள் சமுதாயம் முழுவதையும் தயா என்பில் ஒத்து வாழ்விக்க முடியும். இந்த உயிர்நல பொது ஒழுக்கம் தழைத்து ஓங்காத காரணத்தால் தான் இன்று மக்கள் அறிவியலாலும் பிற பல இயல்களாலும் துன்பத்தையும் அழிவையுமே பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். முன்னோர் கண்டிருந்த வேதாகம நெறிகளாலும் சமய மத கொள்கைகளாலும் பிற வாழ்க்கை முறைகளாலும் எதிர்பார்க்கப்பட்ட நன்மைகள் விளையாததற்கு காரணம் அவற்றில் அடிப்படையான தயவு விளங்காததேயாம்.
அவர்கள் அறிவு மார்க்கத்தில் முயன்றேறி கடவுள் சந்நிதி வரை கூட சென்று விட்டிருந்தும் ஜீவதேவு தோன்றி நிறைவு பெறாததால் அக்கடவுள் அறிவோடு மட்டும் சுத்த ஆன்ம அனுபவ நிலையில் அருகி நின்று அனுபவத்திற்கே இடமில்லாது மறைந்து உறைந்து கிடக்க நேர்ந்திருந்தனர். இந்நிலையில் புதையுற்று கிடந்த ஆன்மாவுக்கு கடவுளோடு விளங்கும் வாழ்வு உண்டாக வேண்டி மேலும் அக்கடவுளே ஆன்மாவுக்கு இப்பக்குவ ஞான பிறப்பு வழங்கியுள்ளார். இதனால் இவன் தன்னை கடவுளுக்கு அனன்னியனாக, அதாவது அந்நியன் அல்லாதவனாக, கடவுள் உண்மையும் தன் உண்மை ஒன்றேயாக கடவுளான்ம வடிவின் இயல்பறிந்து நின்று மனித தயவாய் விளங்கிய சிற்றொழியையே வாழ்வால் பெருக்கிக் கொண்டு தயா பெருஞ்சோதி கடவுள் மயமாய் விளங்க உள்ளான். இதுதான் ஜீவதயா ஒழுக்கத்தால் பெற இருக்கும் பெருநிலையாம். இதனால் இத்தயா ஒழுக்கம் உலகவர்க்கெல்லாம் இன்றிமையாத ஒன்றென தெரிந்து தெளிந்து கொள்ள வேண்டும். அடுத்த தலைப்பு 2 தயா விசாரம். தயா ஒழுக்கத்தின் மேலான உண்மையை நன்கு அறியவும், அதுவே கடவுள் இயலாயிருந்து உலகை முழுதும் ஆழ்கின்ற உண்மையை உணர்ந்து அதற்கு பொருந்த வாழவும் இங்கு இத்தயவை பற்றிய உண்மை விசாரிக்கப்படுகின்றதால் இந்த விசார உண்மையை ஒருவாறு முன் தலைப்புகளில் கண்டிருக்கின்றோம். எனினும் இங்கு நேரடி தொடர்பு கொள்ள வேண்டி மேலும் விளக்கம் செய்யப்படுகின்றதாம். இங்கு நாம் கண்டுள்ள தயாஜோதியின் உண்மை கடவுள் ஆன்மாவின் அத்துவித விளக்கம் கொண்டதாய் இருக்கின்றது. அகண்டமான கடவுள் நிலையில் விளங்கும் தயாஜோதி நிறைநிலை கொண்டதாய் அளப்பரியதாய் இருக்கின்றது. அந்த பெருஞ்சோதியில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் ஒரு சிற்றணுவை எடுத்து நோக்கும் போது அது தயாஜோதியின் நிறை இயல் கொண்டதாகவே இருக்கின்றதாம். அதாவது தயாகுணம் உள்ளீடாய் இருக்க ஜோதி அவ்வணுவை சூழ அகண்டமாகவே ஏகமாகவே திகழ்கின்றதாம். இப்படித்தான் ஒவ்வொரு அணுவுக்கும் தயாஜோதி நிலை ஏற்பட்டுள்ளதாம். இந்த உள்ளொளிர் தயாநிலை மாற்றமில்லாத ஒன்றாய் எக்காலும் இருக்கின்ற போது புறஞ்சூழ்ந்துள்ள ஜோதி நிலையே அத்தயாவை சூழ பிரபஞ்ச பூதப்பொருள் வடிவாயும் அப்பொருள் வடிவுக்குள்ளான ஆற்றல் இயக்க உயர் சக்தியாயும் அவ்வுயிருக்குள் அதை விளங்கச் செய்யும் ஞான சக்தியாயும் அந்த ஞானத்திற்கு மேலான யோக சக்தியாயும் அந்த யோக சக்தியின் முடிவாய் திகழும் அருட்சக்தியாயும் திகழ்கின்றதாம். ஆம், அந்த சூழ் பெருஞ்சோதியே இந்த ஐஞ்சக்தி கொண்டதாக கடவுளின் புறக்கூறாய் தயா என்னும் அகக்கூறோடு தொடர்புடையதாய் தயாஜோதி என கடவுளரின் நிறை உண்மை விளக்குவதை அறிந்தோம். மேலும் இந்த தயாஜோதியே தயவு என்ற ஒரு சொல் வடிவாய் திகழும் உண்மையை இன்று கண்டுகொண்டுள்ளோம். ஆகவே உண்மையில் மனிதன் தயவாய் அகநிலையில் சிற்றணு வண்ணமாய் இருக்க ஐஞ்சக்தி வண்ண வடிவாய் சூழக்கொண்டுள்ளான். அகத்தில் அணு நிலையிலிருந்து விரிந்து தேக நிலைக்கப்பாலும் பெருகி அகண்ட வெளி முழுவதும் நிரம்பியுள்ள பெருவடிவ நிலையை நிறை மனித வடிவமாகவும் அதுவே கடவுள் பூரண வடிவமாகவும் இத்தயவு விசாரத்தால் தெளிவாகியுள்ளது. ஒன்றான கடவுள் இப்படித்தான் தனி ஒரு சிற்றணு நின்று தயா பெருஞ்சோதியாக இருப்பது போல அவ்வணு நிலை நின்றொழில் மனிதனும் தயா பெருஞ்சோதியாகவே இருந்து தயவு என திகழ்கின்றான். உண்மையில் தயா பெருஞ்சோதி கடவுள் ஒருவராகவே இருக்கின்றார். இவர் ஒருவரே தயவு அனுபவத்தில் வெளிப்பட்டு சுத்த சன்மார்க்கியாம் நிறை மனிதனாக திகழ்கின்றார். இந்த நிறை மனிதன் அனுபவத்தில் ஒருவனேயாக கடவுள் இயல்போடு உள்ளான். இப்படியுள்ள ஒருவன்தானே எங்கும் எந்த ஓர் ஆன்ம சிற்றணுவினுள்ளும் இருந்து கொண்டு அதற்கதற்குரிய நாம ரூபத்தோடு உலகில் விளங்குகின்றதாகவும் காண்கின்றான். இப்படி உள்ளவன் பூரணமாய் தயவு வண்ணமாய் விளங்கும் வடிவில்தான் மரணமில்லாது என்றும் திகழ்கின்றதாக அறியப்படும். மற்ற ஆன்மாக்களில் நிறை தயவு அனுபவம் உண்டாகாதவரை மரணத்தை நீக்கிக் கொண்டதாக இல்லையாம். அந்த தயவு அனுபவம் வந்துவிட்டால் அங்கும் இவன் நிறை மனிதனாகவே திகழ்கின்றதை அறிவான். ஒவ்வொரு கடவுள் ஆன்மாவும் தயா பெருஞ்சோதியாகவே இருக்கின்றதால் கடவுளே எவ்வெவர் வண்ணமாயும் நிறை தயவு அனுபவத்தில் நிலவுகின்றார். இதனால்தான் முன் ஓரிடத்தில் ஒருவன் சுத்த சன்மார்க்க அனுபவம் பெற்று விளங்குவானாயின் அவனே எங்கும் அகத்தில் ஒருவனாயும் புறத்தில் பலராயும் இருப்பான் எனப்பட்டது. ஒன்றான
தயாபெருஞ்சோதி கடவுள் தானே தன் அனுபவம் வெளியாகிய சுத்த தயவு வடிவு நிறைவு மனிதனில் உருவெல்லாவற்றிலும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அனுபவத்தில் கண்டு விளங்கும். முடிவாய் கடவுள் ஒருவராகவும் அக்கடவுள் சித்தி பெற்ற சுத்த சன்மார்க்கர் பலராகவும் தோற்றுவதெல்லாம் அந்த ஒன்றான பதியின் வெளியீட்டு அனுபவமேயாம். தயாபெருஞ்சோதி கடவுளும் அவரது தனிப்பெரும் தயவும் என்றென்றும் உள்ளதே. ஆகையால் சுத்த சன்மார்க்கத்தில் தயவு அனுபவம் கொண்ட நிறை மனிதனின் உண்மையும் அந்த கடவுள் இயல்பு கொண்டிலங்குவதே ஆம். இயற்கை உண்மை வடிவாயும் இயற்கை விளக்க தன்மையாயும் இயற்கை இன்பானுபவம் கொண்டதாயும் உள்ள கடவுள் என்றும் உள்ளவராவார். அவரே உண்மை மனிதனாய் அனுபவத்தில் வெளியாகின்றதும் அறியப்படுகின்றது என்று என்றும் இயல்பாய் உள்ளதற்கு என்றும் அழிவே இல்லை. அப்படி நித்தியமாயில்லாது புறத்தில் வெளிப்படுவது தோன்றுவது எதுவாய் இருந்தாலும் அது நிலைத்திலங்காது போவதும் இயல்பே. கடவுள் மனிதன் இயல்பு நித்தியானந்தமானதே. ஆகையால் இவன் சுத்த தயவோடு நித்தியமாய் விளங்கக்கூடியவனே. சுத்த தயவு நிலை பெறாத புறத்தேக வடிவனாகிய ஒருவன் தோற்றமும் மறைவும் உடையவனே. ஆகையால் அவன் நித்தியமாய் இரவாமல் விளங்குவது முடியாதான். மனிதன் அபக்குவத்தில் உண்மை அறியாது தேக வாழ்வை கொண்டிருந்ததால் மரணத்தை தவிர்க்க கூடாதவனாக இருந்தான். பக்குவமுற்றபோது தன் உண்மை வடிவம் நித்திய தயவு வண்ணமானதாக கொண்டு மரணமில்லாது வாழ்கின்றவனாகின்றான். திருவருட்பா 6ஆம் திருமுறை குறிப்பு விளக்க பகுதியில் இந்த சத்திய சன்மார்க்கியின் தோற்ற அனுபவ நிலை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனது உடல் காரியத்தில் இலதாயும் காரணத்தில் உளதாயும் விளங்குவதாம். இதனை தெளிவுபடுத்திக் கொண்டால்தான் உண்மை நன்கு புரியும். இந்த சன்மார்க்கியின் உண்மை வடிவம் இறை தயவு பெருஞ்சோதி வண்ணமானதாகும். இதுதான் நித்தியமாய் இறை இயல்பினதாய் இருக்கின்ற காரண வடிவமாகும். இதுவே என்றும் உள்ளது இவனுக்கு அனுபவமே. இக்காரண வடிவம் அக அனக நிறைவாய் எக்காலம் இருந்து கொண்டுள்ளதாம். இந்த அக அனக வாழ்வுக்கு இடையில்தான் அகலிருந்து விரிந்தும் சுருங்கியும் தோன்றியும் மறைந்தும் கொண்டிருப்பன ஐந்தாகிய சக்தி செயற்பாட்டு விளக்க நிலைகளாம். இவையே மனிதனின் காரிய தேக வடிவமாகும். இது நிலையற்றது என்பதும் அறிவோம். இதில் உணர்வை ஊன்றி நிற்காது உள்ளெழுந்தி அகவடிவில் இருக்கின்றவன் சுத்த சன்மார்க்கி. ஆகையால் இவனுக்கு புற காரிய வடிவம் இருந்தும் இல்லையாம்படி உள்ளதாம். இதைத்தான் காரியத்தில் இலதாயம் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதற்கு உதாரணம் தத்தவடம் என்று குறிக்கப்பட்டுள்ளது முன்வரியில். தத்தவடம் என்றால் எரிந்து போன திரைச்சீலையாகும். அதாவது ஒரு துணி எரிந்து சாம்பலாகியும் அப்படியே ஒரு கொலையாதிருப்பது என்று பொருள். அதுபோலத்தான் இவ்வனுபவியின் புற உடல் புறத்திலிருந்து காண்பார்க்கு எப்பொழுதும் இருக்கின்றதே போல தோன்றினாலும் அது அருள் தீயினால் எரிக்கப்பட்டு சுத்த நிலை கொண்டிருப்பதாம். இந்த அக அருள் அனுபவிக்கு அருள் வழி வண்ணமாகி அகண்டமாய் விரிந்து விளங்குவதாய் உணரப்படுவதால் இவனுக்கு அழிந்துவிடும் காரிய தேகம் அனுபவத்தில் இல்லை என்பது உண்மை. இக்கருத்தினையே மெய்யருள் வியப்பு மாலையில் எனக்கும் நின்னை போல நுங்கர்கள் ஈந்து மதனையே எரிப்பித்தாய் பெண் எழுப்பிக் கொடுத்தாய் அருவ மதனையே சினக்கும் கூற்றை உதைப்பித் தொழித்து சிதைவு மாற்றியே தேவ கற்பம் பலவும் காண செய்தாய் போற்றியே. திருவருட்பா என்று குறித்துள்ளார். அகநிலை அருள்வொளியே முதற் கண்ணாகும். அதனை பெற்று நிற்கும் அனுபவி முதல் வெளிகொண்ட சிவபெருமானாய் உரைக்கப்படும். இதனால் சூழுடம்பு எரியுண்டு மறைந்து விட்டதாகவும் இல்லையாய் போய்விட்டதாகவும் உணரப்படுகின்றது. இத்தூல காரிய உடம்பே மன்னவன் என்பது புனைந்துரை.
இந்த உடல் மறைவு நிலை அனுபவம் நொடிப்பொழுதுக்குத்தான். அடுத்த கணமே அவ்வுடலை அருவருவமாய் அனுபவப்படுகிறதாம். இந்த அருவ வடிவ அருள் உடம்பை மீண்டும் திருவருளால் எழுப்பப்பட்ட மதனின் அருவ வடிவமாகும். இதனால் மன்மதன் உடலற்றவன் அனங்கன் எனப்படுவான். சுத்த சன்மார்க்கி இந்த புற உடலை அருள் நோக்கால் அருட்ஜோதி அருவுருவ திருமேனியாக மாற்றிடப் பெற்றுக் கொள்வது அருள் அனுபவமாம். இதனை பெற்றுக்கொண்ட நம் வள்ளலார் நித்தியானந்த வாழ்வும் பெற்றவராகிவிட்டார். இதனால் கற்பகோடி காலத்து இரகசியங்களையும் அறிந்து கொண்டாராம். இக்குறிப்பையே சினக்கும் கூற்றை உதைப்பு தொழித்து சிதைவு மாற்றியே தேவர் கற்பம் பலவும் காண செய்தாய் போற்றியே என்ற அடிகளால் சுட்டியுள்ளார். இவ்வளவும் சுத்த தயா விசாரத்தின் பயனாக கிடைக்கப் பெற்றதாம். இதற்கு மேல் நாம் பெற வேண்டிய மூன்றாம் நிலை தயா இன்ப வாழ்வாகும். விசார ஞானம் ஒருவனை மேல்நிலையை காட்டிக் கொடுக்கின்றது, முடிவாக கூட்டி ஒன்றாக்கி விடுகின்றது. வி ஆகிய அருள் இயற்கை நிலையை சார்ந்து கொள்வதே இந்த விசாரமாகும். இவ்விசார நிலையில் ஒடுங்கி செயலற்று கிடந்து ஒழிந்து போகக்கூடாது. அந்நிலை நின்று செயலோடு வாழ்வதே திருவருட் சம்மதம். இந்நிலையுற்றிருக்கும் ஒருவன் அகத்தில் தயாஜோதி வண்ணமாய் இருப்பது உண்மையே. இதுவே கடவுள் நிலையாக இருக்கிறது. ஆனால் இப்படி இருக்கும் ஆண்டவர் அந்த அகநிலையில் மட்டும் ஒடுங்கி கிடக்கிறவர் அல்லவே. அணுதோறும் இப்படி அகமாய் இருக்கின்றதோடு தன் அருட்பெரும் செயலையே அனகமுற விரித்து புறத்தெங்கும் ஐந்தொழில் காரியப்பாடு என்றென்றும் விளங்கச் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் அகநிலை கேறிய விசார ஞானி கடவுள் பூரண அனுபவம் கெடாமல் விளங்க வேண்டுமானால் ஒழிந்து போகாது அனக வாழ்வோடு திகழ வேண்டுவது அவசியமாம். ஆகையால் அவ்வாழ்வை மேற்கொள்ளுவாம். இத்துடன் 5வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி தயவு